ஹை ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2ஏல ஜென்ரல் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன்லேருந்து ஒரு 5 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ வந்து ஒரு சென்டென்ஸை தமிழில் கொடுத்து இங்கிலீஷாக மாற்றுறது, இங்கிலீஷில் கொடுத்து தமிழாக மாற்றுறது, இதுக்கு நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆன்சர் பண்ணிடலாம். உங்களுக்கு தெரில அப்படின்னா கூட இந்த எலிமினேஷன் டெக்னிக் இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து மார்க் வாங்கிடலாம். ஓகே, வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த முதல் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். நாளை இந்நேரத்திற்குள் நான் இந்த வேலையை முடித்திருப்பேன். நாளை இந்நேரத்திற்குள் நான் இந்த வேலையை முடித்திருப்பேன். இதை வந்து இப்போ இங்கிலீஷில் வந்து மாற்றணும். ஓகே, இப்போ நமக்கு வந்து ஏபிசிடி, ஸோ வந்து 4 ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இப்போ நாளை இந்நேரத்திற்குள் அப்படின்னா என்ன, நீங்கள் வந்து பெர்ஃபெக்டாக மாற்றணும்னு வேண்டாம். இப்போ நாளைக்கு இந்நேரம் அப்படின்னா நாளைனா டுமாரோ, இந்த நேரம் அப்படின்னா என்னது, இந்த நேரம் அப்படின்னா இந்த டைம் அப்படி தானே. அப்போ நாளைக்கு இந்த டைம், டுமாரோ திஸ் டைம், இல்லை டுமாரோ பை திஸ் டைம், இந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று வரும். இப்போ இந்த 4 ஆப்ஷனில் பாருங்கள், பை டுமாரோ அப்படிங்க வந்து இருக்குது. இதில் இங்கேயும் பை டுமாரோ அப்படின்னு இருக்குது. ஆனால் இங்கே நமக்கு ஆக்சுவலாக நாளை டுமாரோக்கு அப்புறம் இந்த நேரம் அப்படிங்க ஒன்று வந்து இருக்குது. ஸோ அந்த நேரம் அப்படிங்க ஒன்று இருக்கா, இந்த டைமை பற்றியே ஏலையும் பீலையும் வந்து ஒன்றுமே சொல்லலை. அப்போ ஏலையும் பீலையும் டைமே இல்லை. அப்போ கண்டிப்பாக அது வந்து ஆன்சராக இருக்க முடியாது. ஏவும் இருக்க முடியாது, பியும் வந்து இருக்க முடியாது. ஓகே, இப்போ சிடியில் பாருங்கள், இந்த ரெண்டுலேயுமே வந்து பை திஸ் டைம் டுமாரோ, பை திஸ் டைம் டுமாரோ, அந்த டைம் அதாவது டைமும் வந்துட்டு நாளை டுமாரோ வந்துட்டா. இப்போ சிடி இந்த ரெண்டுலாம் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒன்று வந்து ஆன்சராக வந்து இருக்க முடியும். ஓகே, இப்போ சிடியில் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாளை இந்நேரத்திற்குள் நான் இந்த வேலையை முடித்திருப்பேன். இப்போ சியில் பாருங்கள், ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் திஸ் ஒர்க், ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட் திஸ் ஒர்க் பை திஸ் டைம் டுமாரோ. ஓகே, இப்போ இங்கே வந்து ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற வந்து இருக்குது. ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட் அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே முடிச்ச ஒரு ஒர்க் அப்படி தானே, ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இங்கே டியில் பாருங்கள், ஐ வுட் ஹேவ் கம்ப்ளீட்டட். இந்த ரெண்டுலேயும் பார்த்தோம் அப்படின்னா வந்து என்ன வித்தியாசம் இருக்குது. இப்போ நமக்கு வந்து ஆன்சர் ஒன்று சிஆர் இருக்கும், இல்லை வந்து டிஆராக வந்து இருக்கும். இப்போ சியில் ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட், டியில் ஐ வுட் ஹேவ் கம்ப்ளீட்டட். இந்த ரெண்டுலேயுமே வித்தியாசமான இருக்கக்கூடிய வார்த்தை பார்த்தோம் அப்படின்னா வுட் அப்படி தானே. ஸோ நம்ம இந்த வுட்டை நம்ம வந்து எப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், இந்த வில்லு வுட்டு இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஃப்யூச்சருக்கு. ஸோ வந்து இன்றைக்கி இல்லை நாளைக்கு, இல்லை வந்து அடுத்த மாதம், அடுத்த வாரம், அடுத்த வருஷம், நம்ம வந்து இந்த ஃப்யூச்சருக்கு. ஸோ இன்றைக்கி இல்லாமல் நாளைக்கு, இல்லை வந்து அடுத்த வருஷம், நம்ம வந்து ஃப்யூச்சருக்கு தான் இந்த வில்லு வுட் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள், நாளை இந்நேரத்திற்கு, அப்போ நாளைக்கு அப்படிங்க என்னது, ஃப்யூச்சர் தானே. அப்போ வந்து இங்கே டியில் தான் பார்த்தோம்னா நமக்கு ஃப்யூச்சர் சம்மந்தமாக ஒரு வார்த்தை வந்து இருக்குது. வில்லோ வுட்டோ, இங்கே பார்த்தோம் அப்படின்னா வுட் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து இருக்குது. ஸோ இந்த சியில் ஃபுல்லாக பாருங்கள், நமக்கு வந்து அந்த வில்லோ வுட்டோ எதுவுமே வந்து இல்லை. நம்ம ஆல்ரெடி ஏயாவும் இருக்க முடியாதுன்னு பார்த்துட்டோம், பியாவும் இருக்க முடியாதுன்னு பார்த்துட்டோம். சியில் வில்லு வுட்டு வந்து இல்லை, அப்போ சியும் கிடையாது. அப்போ ஆன்சர் வந்து என்னது, டி தான். அப்போ நீங்கள் சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா அந்த கொஸ்டினை பார்த்தே வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு கிராமரில் டென்ஸு, ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸு, இதெல்லாம் வந்து பேசிக் வந்து வீடியோ நம்ம வந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பேசிக்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலே ஒரு சென்டென்ஸ் அப்படி வந்து எப்படி வந்து இருக்கும், டென்ஸ் அப்படின்னா வந்து அந்த டென்ஸில் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து எந்த மாதிரிலாம் வந்து இருக்கும், அது வந்து எத்தனை டைப் இருக்குது, நீங்கள் வந்து டென்ஸை ஈஸியாக எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம், தினமும் நம்ம வந்து ஒரு 3 மினிட்ஸ்க்கான ஒர்க் அவுட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து டென்ஸ் வீடியோ நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ நீங்கள் வந்து அந்த 3 மினிட்ஸ் ஒர்க் அவுட்டை ஒரு வாரம் ஃபாலோ பண்ணி அப்படின்னாலே நீங்கள் ஈஸியாக எந்த ஒரு டென்ஸையும், ஸோ சிம்பிளாக ஒரு சென்டென்ஸு இப்போ வந்து ஷி சிங்ஸு இதை கொடுத்துட்டு உங்களை வந்து 12 டென்ஸ்லேயும் மாற்ற சொன்னோம் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக இப்போ வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ ஒன்று கெட்டு போகல. ஸோ நீங்கள் வந்து இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி டென்ஸுக்கான வீடியோ நம்ம சேனலில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அதை ஃபுல்லாக வந்து பாருங்கள். அதை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளாக வந்து புரியும். ஓகே, நம்ம இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பறவைகள் பறக்கின்றன. ஓகே, இப்போ வந்து இதை வந்து தமிழில் கொடுத்துட்டு இங்கிலீஷாக மாற்ற சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து 2 விதமாகவும் வந்து எடுத்துட்டோம். ஸோ ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா போன வருஷம் கேட்ட கொஸ்டின் தான், 2025 குரூப் 2 குரூப் 2ஏல. ஓகே, ஸோ இதில் பாருங்கள், பறவைகள் பறக்கின்றன அப்படிங்கிற வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து 4 ஆப்ஷன் ஏபிசிடி. ஸோ இப்போ இதில் பாருங்கள், நமக்கு பறக்கின்றன அப்படிங்கிற மாதிரி இருக்கா. ஸோ பறக்கின்றன அப்படின்னா இப்போ வந்து பறந்துக்கிட்டு இருக்குது. அப்போ நம்ம வந்து இப்போ ஒரு விஷயம் செயல் நடந்துக்கிட்டு இருக்குது, கண்டினியூஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னாலே நம்ம வந்து ஐஎன்ஜி நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படி தானே. பறவைகள் பறந்து கொண்டு இருக்கிறது, இல்லை இப்போ வந்து அவன் வந்து விளாண்டுக்கிட்டு இருக்கான், ஹீ இஸ் பிளேயிங், விளாண்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் வந்து ஐஎன்ஜி, ஒரு விஷயம் இப்போ வந்து நடந்துக்கிட்டு இருக்காப்போ நம்ம வந்து ஐஎன்ஜி வந்து யூஸ் பண்ணுவோம்.
அப்போது அந்த விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஏலையும் சீலையும் தான் வந்து நமக்கு இந்த ஐஎன்ஜி வந்து இருக்குது, பிலையும் டிலையும் இல்லை. அப்போ இந்த ரெண்டும் ஆன்சராக வந்து இருக்க வந்து முடியாது. ஓகே, அடுத்து பாருங்கள், பறவைகள் பறக்கின்றன. இப்போ வந்து இங்கே வந்து த பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளையிங்னு இருக்குது, இங்கே பேர்ட்ஸ் வேர் ஃப்ளையிங்னு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு சென்டென்ஸில் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்றில் ஆர் வந்து இருக்குது, இன்னொன்றில் வேர் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்குது. ஓகே, நம்ம வந்து ஆர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ ப்ரெசன்ட் டென்ஸுக்கு நம்ம வந்து ஆர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து பாஸ்ட் டென்ஸ் தான் நம்ம வந்து வாசு வேர்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ ப்ரெசென்ட்டில் இஸ்ஸு ஆர், அது சிங்குலராக ப்ளூரலாக நம்ம வந்து அதை பார்த்து இஸ்ஸோ ஆரோ நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இதே பாஸ்ட் டென்ஸு முடிஞ்சு போனதாக நம்ம வந்து வாசு வேர் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்கே வந்து ரெண்டுக்கு வித்தியாசம் வந்து ஆரா வேரா. இப்போ பறவைகள் பறக்கின்றன, இப்போ பறந்துகிட்டு இருக்கு அப்படி தானே. நமக்கு இந்த இதில் வந்து பறவைகள் பறந்து கொண்டு இருந்தன அப்படிங்கிற மருந்து இல்லை. ஸோ ஏற்கனவே முடிஞ்ச ஒரு விஷயம், பறவைகள் பறந்து கொண்டு இருந்தன, அந்த மாதிரி முடிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி பேசினா தான் நம்ம அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம முடிஞ்சு போனது பாஸ்ட்டு நம்ம வந்து வேறு வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்கே வந்து ப்ரெசண்ட் தான், பறவைகள் பறக்கின்றன, இப்போ வந்து பறந்துக்கிட்டு இருக்குது. அப்போது இப்போ பறந்துக்கிட்டு இருக்குது, கன்னியூ ஆகிட்டு இருக்குது, அதுக்கு ஒரு ஐஎன்ஜி. இப்போ வந்து ப்ரெசண்டில் இருக்குது, அப்போ ஆறு, அவ்வளோ சிம்பிள். நம்ம புக்கு இருக்கவங்க நம்ம புக்லேயே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சிலபஸ் வைஸாக எல்லாமே வந்து உங்களுக்கு பேசிக்லேருந்து கொடுத்துருப்போம். ஸோ வந்து இப்போது உங்களுக்கு வந்து யூனிட் 7 லிட்ரரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த டேபிளில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு குயிக் ரிவிஷன் நோட்ஸ் மாதிரி ஒரு டேபிள் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த டேபிளே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்துடும். ஸோ யூனிட் 7க்கு இதை படிச்சிங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் எல்லாமே வந்து கவர் ஆயிரும். அடுத்து இந்த கிராமர் பாட்டு தான் இப்போ நமக்கு வந்து புது சிலபஸில் அதிகமாக வந்துருக்கு. ஸோ நம்ம கிராமர் இல்லாமல் இப்போ நம்ம பார்த்து எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி நம்ம இந்த மாதிரி டேபிள் ஃபார்மேட்டில் நீங்கள் ஈஸியாக பேசிக்லேருந்து படிக்க மாதிரி நம்ம வந்து எக்ஸாம்பிளோட வந்து கொடுத்துருக்கோம். ஸோ வந்து புக்கு இருக்கவங்க புக்கை பார்த்து ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணிட்டே வந்து இருங்க. ஸோ வந்து நீங்கள் பேசிக் ஃபுல்லாக படிக்க பார்த்தோம் அப்படின்னா வந்து கிராமரை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் ஒரு 10 நாள் நீங்கள் வந்து பேசிக் ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அப்படின்னா வந்து போதும். ஸோ வந்து புக்கு இல்லாதவங்க நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோ பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப்பில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோலாம் பார்த்து நீங்கள் வந்து நோட்ஸ் வந்து எடுத்து வந்து வச்சுக்கோங்க. ஸோ வந்து புக் இருக்கவங்க நீங்கள் வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது வேண்டாம். ஏன்னா வந்து டைம் தான் பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக வந்து ஆகும். நமக்கு டைம் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே மெயினாக வந்து முக்கியம். ஸோ நீங்கள் வந்து புக்கை பார்த்து கம்ப்ளீட் நம்ம ஃபுல் சிலபஸ்க்கும் பார்த்தோம்னா இதில் எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். இப்போ நம்ம பார்த்த டிரான்ஸ்லேஷன் வந்து எப்படி வந்து சேஞ்ச் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். நீங்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணி ஏற்பாடு வந்து போதும். ஸோ வந்து புக்கை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்கும் நம்ம வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் பார்த்து அங்கே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம், அதில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.